ஹாய் காய்ஸ், நம்ம சேனல்ல டாப் 5 பிளேசஸ் இன் மகாபலிபுரம் சீரீஸ் பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் வீடியோல கிருஷ்ணா பட்டர் பால், பஞ்சரதாஸ் அண்ட் அர்ஜுனாஸ் பெனன்ஸ் வந்து பார்த்திருந்தோம். அண்ட் அதை சுத்தி இருக்கிற அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோல நம்ம லைட் ஹவுஸ் அண்ட் அதை சுத்தி என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து ராமானுஜர் டெம்பிள், இதோட ஆர்கிடெக்சர் ரொம்பவே யூனிக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட பில்லர் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஸ்டேர்கேஸ் எல்லாமே ரொம்பவே அழகா இருக்கு. ஸோ இந்த ஆர்கிடெக்சர் அப்புறமா அந்த பில்லர் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இங்க வந்து பார்க்கலாம். அண்ட் இதுவுமே போட்டோ ஷூட்டுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட். ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ராஜா சீட் மாதிரி ஒரு த்ரோன் இங்கேயும் இருக்கு. நடந்து டயர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான ரிலாக்ஸிங் பாயிண்டா இருக்கும். ஸோ இந்த கேவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மானுமெண்ட் இருக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஹிபிட்டட் ஏரியா. ஆனால் நிறைய மக்கள் இது மேலே ஏறி போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அடுத்த அட்ராக்ஷன் பாயிண்ட் நம்ம எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் தான். அண்ட் இந்த மலையில வந்து அங்கங்க பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ரூட்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாமே அங்கங்க விற்கிறாங்க. ஸோ நம்ம டீஹைட்ரேட் ஆகாம இருக்கிறதுக்கு இது அங்கங்க நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது எதுவும் நீங்க வாங்கலைனாலும் கண்டிப்பா நீங்க வாட்டர் பாட்டில்ஸ் கேரி பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அடுத்த அட்ராக்ஷன் பாயிண்ட் நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ் தான். ஸோ இங்கே உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே முக்கியமான ப்ராப்ளம் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டைமிங்ஸாக தான் இருக்கும். ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 to 12:30 தான் ஓப்பனிங். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 2 o'clock to 4:30 வரைக்கும் மட்டும்தான் இது ஓப்பனாக இருக்கும். அண்ட் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஸ்டேஸாக இருக்கும். மேலே ஏறுறதுக்கே ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப அட்வென்ச்சரஸாகவும் இருக்குது. பிகாஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டீப்பியாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளோஸ்டாகவும் இருக்கும். அதனால மூச்சு கொஞ்சம் முட்டுற மாதிரி ஃபீலிங் எல்லாமே இருக்கும். அண்ட் எல்டர்ஸ் எல்லாமே நீங்கள் கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பேட்சா வெயிட் பண்ணி தான் போகணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி செம்ம கடுப்பாவும் இருக்கும் அங்க வெயிட் பண்றதுக்கு. பட் ஒன்ஸ் நீங்க மேல போயிட்டீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்ஷன் பாயிண்ட் வந்து இது. அண்ட் இங்கிருந்து நீங்க ஷோர் டெம்பிளையும் பார்க்கலாம். மகாபலிபுரம் பீச் வியூ ஃபுல்லா நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த வியூ பாயிண்ட்டை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அடுத்த அட்ராக்ஷன் வந்து மகிஷாசுரமர்தினி கேவ் தான். இந்த கேவ்ல ஒரு சுவர்ல மகிஷாசுரன் அப்படின்ற எருமை முகம் இருக்குல்ல, அவங்களுக்கும் துர்கைக்கும் நடக்கிற போர் காட்சியை வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆர்கிடெக்சர் அப்புறமா அந்த பில்லர் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இங்க வந்து பார்க்கலாம். அண்ட் இதுவுமே போட்டோ ஷூட்டுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட். அண்ட் இன்னொரு வால்ல மகாவிஷ்ணு வந்து பாம்பு மேல படுத்துக்கிட்டு ஒரு பக்கம் அதை தடவி கொடுக்கற போலவும் ஒரு கையில தாமரைப்பூ வச்சுக்கிற போலவும் அண்ட் கீழே 2 டுவார்ஃப்ஸும் இருக்காங்க. விஷ்ணு தலை மேல இருக்கிற பாம்பு வந்து அந்த பேய்களை விரட்டுற போலவும் அந்த பாம்பை வந்து விஷ்ணு சமாதானப்படுத்துற போலவும் இந்த கார்விங்ஸ் வந்து இருக்குது. அண்ட் உள்ள வந்து நந்தி கார்விங், பிரம்மா கார்விங் அண்ட் சிவன் அண்ட் முருகன் வந்து குழந்தை வடிவத்தில் இருக்காங்க.
ஸோ அடுத்த அட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ், அதாவது ஓல்டு லைட் ஹவுஸ் ஆன துர்கை டெம்பிள் தான் இருக்குது. சில பேர் துர்கை கோயில்னு சொன்னாலும் பட் ஒரிஜினலாக இது வந்து சிவன் கோயில்னும் அது உள்ள வந்து எந்த ஒரு ஐடலும் இல்லை அப்படின்னும் சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு பேர் வந்து ஒலக்கணேஸ்வரா டெம்பிள்னு இப்போ சொல்றாங்க. ஒரிஜினலா இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக்கணேஸ்வரராம். ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் ஏறி தான் போகணும். அண்ட் இந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பா போகுது. ஸோ நடுவில் நீங்க பிரேக் எடுக்கிறதுக்கு ஒரு பாறையும் இருக்குது. ஸோ இங்கே வந்து நின்று இதில் வந்து பொறுமையாக பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கே வியூ பாயிண்ட் வந்து வேற லெவலில் இருக்கும். நான் அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா கோயில் போக வேண்டியது தான். அண்ட் இந்த கோயிலை கட்டினது மகாபலிபுரம் ஷோர் டெம்பிள கட்டின 2ஆம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மா பீரியட்ல தான் சொல்றாங்க. 1880s வந்து பிரிட்டிஷ் இந்த கோவில் மேல தான் லைட் ஹவுஸ் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதுதான் மகாபலிபுரத்தோட பழைய லைட் ஹவுஸா இருந்திருக்கு. அண்ட் இங்கே இருந்து மாடர்ன் லைட் ஹவுஸ் வியூ பாயிண்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ போட்டோகிராஃபிக்கு இது வந்து சூப்பரான ஒரு ஸ்பாட், வேற லெவல்ல இருக்கும். ஸோ இதோட மொத்த மலைக்குன்று மானுமெண்ட்ஸை நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் 2 அட்ராக்ஷன் பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ அடுத்த அட்ராக்ஷன் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் தான். மகாபலிபுரத்தில் இருக்கிற ஷாப்பிங் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். சென்னையிலேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா சென்னையிலே கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே மகாபலிபுரத்தில் கிடைக்கும். இங்கே சீப் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டாச்சூஸ் அண்ட் நிறைய பெண்டன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கு. ஸோ இங்கே வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தின்றதுனால அதுக்கு ரிலேட்டடான விஷயங்களும் நிறைய இங்கே கிடைக்கும். டிஃப்ரெண்ட் ஹேட்ஸ், அப்புறம் அம்ப்ரெல்லாஸ், இந்த மாதிரி விஷயங்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஜூட் பேக்ஸ் எல்லாமே நிறைய கிடைக்குது. இந்த சூடை தணிக்கிறதுக்கு அங்கங்கே வாட்டர் பாட்டில்ஸு, ஜூஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நிறையா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வந்து கேரி பண்ணிக்கோங்க. பயங்கரமாக இருக்கும் வெயில் மட்டும். பஜ்ஜியில் ஆரம்பிச்சு மரவள்ளி கிழங்கு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், எக்கச்சக்க விஷயம் இங்கே இருக்கு. ஸோ இங்கே வந்து யூனிக்கான ஷாப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோன் ஒர்க் ஷாப்ஸ் தான் அதிகம். ஸ்டோன் பெண்டன்ஸு, ஸ்டோன் டெக்கோர் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்டாச்சூஸ், கார் ஸ்டோன் ஐட்டம்ஸ், இப்படி பல விஷயங்கள் இங்கே கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கடை வாசல்லையே நமக்கு முன்னாடியே உட்காந்து அதை வந்து காவிங்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சென்னையில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளால பார்க்கவே முடியாது. ஸோ இந்த மலைகள், இந்த அட்ராக்ஷன் பாயிண்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம போக வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷோர் டெம்பிள் அண்ட் பீச் தான்.